டேய் இந்த தடவை நான் அப்படியே ஏமாற மாட்டேன். ஆமா ஆண்டி ரோஹிணி கிட்ட வந்து நகைச்சுவை ஓகே சொல்லுவாங்க இல்லாட்டி நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? பணம் என்ன நீ சொன்ன மாதிரி அந்த மனநல சரியில்லை போய் சரி சொல்லிடுறேன். ஏத்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச பொண்ணாதாங்க நான் பாப்பேன். ஆமா இப்படிங்க நீங்க காலையிலே வந்துடலாம். நீ காலையிலே ரெடி போயிட்டாங்க. பேச கால் இல்ல. நாளைக்கு இது தெரியாம இது இன்னைக்கு விஷயமா நான் போய் சொல்லணும். அதாங்க குடுப்பா. நம்ம கூட வேலை சொல்லலாம். எனக்கு கால் சொல்லிடலாம். உடனே பார்க்கணும். ஒண்ணு சொல்லணும். நம்ம ரெடி போய் சொல்லலாம். எல்லாமே நடந்துருக்கு. அவசர கல்யாணம் பேர பேத்தி எல்லாமே. ஆமா அண்ணா போய் சீக்கிரம் ஒண்ணு பேர பேத்தில வந்துப்பா. அப்ப வந்து காலம். அவசர நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியும். மத்தபடி குழந்தை பல்லா இன்னும் எவ்வளவு மூணு பசங்க இருக்கீங்க. அதுல ரெண்டு பேர் ஜோடியா இருக்கீங்க. சீக்கிரம் ஒரு பேர எடுத்து அண்ணா கையில முதல்ல ஏன் போய் கல்யாணம் நடக்கணும். இந்த வீட்டுக்கு வெளியில வந்தானே அதுக்காக கல்யாணம் ஆனது மத்தபடி நடக்கிறோம். ஆமா நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ கொஞ்சம் தண்ணி போயிடலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம செய்யறது எனக்கு சுத்தம் வேணும். அத கிச்சிருப்பா. வா நீ சொல்றது ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஒரு குடும்பம் வேணும். அதுக்கு சொல்றது போறோம்டா. ஏன் தெரியாது. உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். இவ்வளவு தெரியாது. பண்ணாத வேலை உடனே புரியுதா? ஆனா நமக்கு சிச்சுவேஷன் எப்படி? உங்களுக்கு பணம் கட்டணும். வீட்டு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? ஆமாப்பா இதுல ஏதோ வரும். அந்த வர கிடைக்கும் போது எத்தனை தவிர அப்புறம் நம்ம நினைக்கும் போது கிடைக்காது. நீங்க சொல்ற மாதிரி லைஃப்ல முடியாது. அந்த வயசுக்கு வந்துட்டு இருக்கும். முதல்ல கல்யாணம் போதும் நடப்போம். அப்புறம் குழந்தை அவரெல்லாம் போதும் நடப்போம். இஷ்டம் போயிட்டே இருக்கா? அது நம்ம உனக்கு மாற்ற போதும் சொல்லி சாப்பாடு பண்ணப்பா. ஆனா அதுவே எனக்கு இருக்கும். நீங்க சொல்றது புரியுப்பா. ஆனா அது டைம் இல்லை. ஆனா டைம் போனதான் நீங்களோட வேலை செய்ய சொல்றீங்களா? சாமி அவன் பேட்டி காது போறாங்க. நான் சொல்ல சொல்றேன்ப்பா. சரி நான் சொல்லலாம் சொல்றேன். சரிப்பா நீ சொன்ன நடக்கும்பா. சரிப்பா நான் யோசிக்கிறேன். சரி நான் என்ன பேசுறேன்? அம்மா கூட கேட்பா. அவருக்கு சொல்லுங்க. சரி அப்புறம் பேசுவோம். அப்பா உங்களை எப்படி சரியா சொன்னாங்க? அது ஒண்ணுமா இந்த வருஷம் வீட்டுக்கு வரீங்களா? அத என்ன சொன்னா அதான் அப்பா சொல்றேன். அவ்வளவுதான். முத்து இந்த வீட்டை எனக்கு அது கூட ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்ல. நீ அதிகமா இருக்கு. சொன்னா அப்படியே சொன்னா நான் நீ போன்னு சொன்னேன். ஆமா சொல்றேன். பரசமானப்ப இல்லைங்களா? நான் வீட்லயே அந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொல்றேன். நம்ம வீட்ல இல்ல. ஓ நீங்க ரவி கூப்பிட்டு நானே நீங்க சொல்லுங்க. ஓ அத பத்தியா? இப்போ புரியுது எனக்கு. நான் குழந்தை முடியல தவறணும். அந்த குழந்தைய வளர்க்கணும். நிறைய கடவுள் வச்சு உங்களை முடிச்சுட்டா போல நம்ம அப்புறம் கூட தள்ளிப்படியே இருக்கோம். இதே வருஷம் நீங்க இது சொல்லுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத நீங்க இல்லங்க. நாம பசங்களே இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்க எனக்கு நல்லா தெரியும். நம்ம குழந்தைக்கு நீங்க நம்ம அப்பா வந்து அத்தைக்கு நம்ம பிள்ளை நிறைய இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப பாத்தீங்க நீங்க கூப்பிடுறவங்க உங்களுக்கு கால் உடனே சொல்லி புடிச்சு சொன்னா ஆமா பண்ணுவாங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு குழந்தை வந்தா அந்த குழந்தையை அத்தை பார்த்து நினைப்பா. வீட்டுல எல்லாரோட பாசம் குழந்தைக்கு கிடைக்குங்க. ஆனா அத்தையோட பாசம் கிடைக்க மாதிரி இல்ல. அதுக்கு நம்பிக்கை எப்போ எழுதுங்க. சொன்னா அதுக்கு எனக்கு குழந்தை பாசம் கிடைக்கிறத அந்த குழந்தைக்கு இந்த வீட்டுல நாளைக்கு நம்ம மரியாதை எல்லாம் கிடைக்கணும்ல. இன்னைக்கு நம்ம விரும்பும் இருக்கோம். நாளைக்கு மகனுக்கு கல்யாணம் ஆயிடா. நிச்சயமா அத்தை சண்டை போடாம இருக்கும். நம்ம எப்போ இந்த பக்கம் ஆவலப்பட்டு இருந்தோம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் முடியல. நம்ம சொந்த ஊர்ல யாருக்கும் ஒரு பைசா வாங்காம நமக்கு வரணும். நமக்கு ஒரு ரோல் நம்ம சம்பாதிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு தேவைதான். நான் தப்பா பேசினா இல்ல அந்த பேசுறேன். உங்களுக்கு அன்னைக்கு பண்ணி வச்சிருக்கேன். கிட்ட ஒரு பாசம். அதுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதே போச்சு. நான் உங்களுக்கு நிறைய வேலை கொடுத்தோம். அது சொன்ன மாதிரி நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும். நமக்கு ஒரு கூப்பிட்டு உங்க நாளே குழந்தை தெரியல ஏன் கடவுள் கேப்பா இல்ல நீ சொன்னா சரி அதுக்கு நேரம் வரும். நீ ஆசைப்படுறது நான் சிக்கணும். என்ன மீட்டிங்ல இருக்க அத பத்தி யோசிச்சுக்க. இதனால யாரும் இல்ல பர்சு காசு தானே பேர் பண்ணி பார்க்கணும் நினைப்பாங்க. அப்பா சொல்ற மாதிரி லைஃப்ல ஒரு வேலைக்கு போறோம் பண்றோம் அப்படி மட்டும் தான் நீங்க இல்லையா அப்படி சொல்ல
லைஃப்ல எல்லா சாப்டரையும் பார்க்கணும்னு சொல்றேன். நான் லைஃப் சொல்லவே நான் போக ஃபோட்டோ பண்ணுவாங்க ஏன் போய் பார்க்குறேன் எனக்கு பயமா இருக்காது சொல்லி நீ என்ன கேட்கற? உங்க ஐடியா இல்லைங்க நான் கூட ரீசன் குழந்தை பத்தி யோசிச்சேன் அப்படியா? என்ன யோசிச்ச? நான் போஸ்ட் வச்சு மேலே பண்ணலாம் எப்படி நான் என்ன கேட்கறேன்? நீ என்ன செக்ஸ் என்ன அர்த்தம்? இந்த டாபிக் பேசி இன்ட்ரெஸ்ட் இல்லை லைஃப் எல்லாம் அதுக்கப்புறம் குழந்தை பத்தி யோசிக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்போ இப்போ என்ன நிறைய சம்பாதிக்கிறதா வீட்டுக்காரன் வாங்குறா அதுவும் தெரியல. இந்த ஏஜ்ல டிசிஷன் எடுக்கணும். நீ முக்கியமா யோசிக்கிறேன் ஏன் சொல்ற டிசிஷன் எந்த சேஞ்சும் இல்லை